ஆண்டவருடைய ஒரு பழக்கம் என்னன்னா, காட்ஸ் பேட்டர்ன் இஸ் ஆல்வேஸ் ப்ரிப்பரேஷன் பிஃபோர் த ப்ரமோஷன், ஃபவுண்டேஷன் பிஃபோர் த கன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு வீடை கட்டுவதற்கு முன்பதாக அவர் நல்ல அடித்தளத்தை போடுகிறார். அதே நேரத்தில் ப்ராசஸ் பிஃபோர் த ப்ராமிசஸ். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு முன்பதாக ஆண்டவர் ஒரு வழிமுறையை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் வாக்கு தத்தங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு முன்பதாக அதற்கு ஒரு பாதையை வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஒரு ப்ராசஸை வைத்திருக்கிறார். இந்த வழிகளில் ஆண்டவர் நம்மை உருவாக்குகிறார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதில் மாற்றுக்கிறது இல்லை. உங்கள் மேலே வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுவார். உங்கள் மேலே வைத்திருக்கிற ப்ராமிஸை நிறைவேற்றுவார். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னோ the more bigger your process, the more bigger your purpose. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போகிற அந்த வழி முறைகள், அந்த பாதைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு உங்கள் மேலே தேவன் வைத்திருக்கிற நோக்கங்கள் பெரியதாக இருக்கிறது. அதனால் இப்போ போகிற பாதைகளை பார்த்து கவலைப்படாதீங்க. இப்போ நீங்கள் படுகிற அந்த கடினமான பாதைகள், போகிற கஷ்டமான சூழ்நிலைகள், இதை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. அதான் வேதவசனத்தில் ஆண்டவர் கேட்கிறார் பாருங்க, நீங்கள் காலாட்களோட ஓடும்போது இளைத்து போவாயானால் குதிரைகளோடு எப்படி ஓடுவாய் அப்படின்றாரு. ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். நீங்க போகிற பாதை ஆண்டவர் உங்களை உருவாக்குகிறார், பக்குவப்படுத்துகிறார், உங்களை இன்னும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சீக்கிரத்தில் அந்த வாக்குத்தத்தத்தில் கொண்டு போய் உங்களை ஆண்டவர் நிறுத்துவார்.